ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 வகையான மாவு கலந்து ஒரு சத்தான பூரி தான் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்புக்கு 1/4 கப்பும் கொஞ்சம் கூடுதலாக சத்து மாவு எடுத்துருக்கேன். திரும்பவும் அதே கப்பில் 1/2 கப்புக்கு ராகி மாவும் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் ரவை எடுத்து 1/4 கப் அளவு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடையே நான் விட்டுட்டேன். இப்போ இந்த எல்லா பொருளையும் நல்லா கை வச்சு கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பூரி எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பிள்ளைங்க சத்து மாவுலேயும் சரி ராகி மாவுலேயும் சரி தனித்தனியாக ஏதாவது செய்து கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி நீங்கள் பூரி பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை மூடி அப்படியே வச்சுருக்கேன். பூரி செய்யும்போது எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து 2 பச்சை மிளகாய், 2-3 கட் பண்ண ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, இதையெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை. இப்போ வதங்கின பொருள்லேருந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பூண்டு, கட் பண்ணி போட்ட இஞ்சி, அந்த பட்டை, ஸ்டார் அனீஸ், இதை எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. மீதி பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அந்த சோம்பு எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு கூட வேக வச்ச கடலை கொஞ்சம் சேர்க்கலாம். கடலையை முந்தின நாளே ஊற போட்டு அதே தண்ணியோட ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் கடலை இதில் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வதக்கிட்டு இருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுப்பை சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ நைஸாக அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டேன். கூடவே 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சிக்கன் பொடி, தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலாவை வதக்கி விட்டுடலாம். நம்ம இப்படியே வதக்கி விட்டோன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணி எல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இன்னி வேக வச்சு வச்சுருந்த கடலையை சேர்த்துடலாம். தண்ணியோடையே சேர்த்துருக்கேன். கடலையை அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். நான் விட்ட தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொதித்து வரும்போது நல்லா திக்காய் வரும். கடலை அரைச்சி விட்டுருக்கனால நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் கூட திக்காயிருக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. மேலே பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போ பூரி பண்ணிடலாம். மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக்கி அதை சின்ன பூரியாக செய்து வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா கொதிச்சிட்ருக்கு. பூரியை போட்டு சுட்டு எடுத்துடலாம். பூரி போட்ட உடனே அதை ஸ்பூனை வச்சு அமுக்கி விடக்கூடாது. கொஞ்சம் மேலெலும்பி வரும்போது நம்ம ஸ்பூனை வச்சு அந்த எண்ணெயில் அமுக்கி விட்டேன்னா நல்லா உப்பி வரும். ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டேன். சூப்பரான சத்து மாவு கலந்த பூரி ரெடி ஆயிட்டு. இப்போ அடுத்ததும் ஒரு பூரி போட்டு சுட்டு எடுத்துட்டேன்.
பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் ரவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சோன்னா உப்பி வர பூரி சீக்கிரமாக அமுங்கி போகாது. சத்து மாவு ராகி மாவு தனியாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ பூரியும் கிரேவியும் ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது. என்னோடய குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த சத்தான பூரியையும் கிரேவியும் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.